சாம்சங்லேருந்து Galaxy M55 5G அப்படிங்கிற ஒரு மிட்-ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை வந்து சாம்சங் நிறுவனம் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. சாம்சங்கோட அந்த Galaxy M55 5Gல எல்லா விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. மூலம் இந்த Galaxy M55 5G பற்றி பேசும்போது இதோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட், 1000 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ், மேலும் ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயா தராங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த ஃபோனோட டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. மேலும் இந்த டிஸ்பிளேல வந்து HDR சப்போர்ட் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடியாக இப்போ ஸ்க்ரீனில் வந்து இதோட டிஸ்பிளே எப்படி இருக்கு அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே வந்து ஓரளவு டீசென்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஸ்னாப் டிராகனோட 7 Gen 1 அப்படிங்கிற ஆட்டோ சிப்செட் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கு Adrenoவோட 644 GB கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ப்ராசஸருக்கு 42வது ரேங்க் கிடைக்குது. அதாவது 100க்கு 52 மார்க் வந்து இந்த ப்ராசஸருக்கு கிடைக்குது. ஸோ பேசிக்காக இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஆப்ஷன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், அந்த பிரச்சனை இருக்காது. கேம்ஸ் எப்படி பார்க்கும்போது மிட் செட்டிங் கேம்ஸும் ஹெவியான கேம்ஸும் கூட ஒரு சில கேம்ஸ் விளையாடலாம். ரொம்ப இன்டென்சிவான கேம்ஸ் விளையாடும்போது மட்டும் அல்ட்ரா ஹை ஃப்ரேம் ரேட் மாதிரி வச்சு விளையாடும்போது கொஞ்சம் நோட்டிஸபிளான லாகினஸ் பார்ப்பீங்க. மற்றபடியாக மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ் இதில் ப்ளே பண்ணலாம். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வரும் எதிர்பார்க்கப்படுது. அதன்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வரும் எதிர்பார்க்கப்படுது. RAM வெர்ஷனை பொறுத்தவரை LPDDR4X ஆக இருக்கும் எதிர்பார்க்கலாம். ஸ்டோரேஜ் பொறுத்தவரை UFS 3.0க்கு ஈக்குவலண்டான ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுப்பாங்க எதிர்பார்க்கப்படுது. மற்றபடியாக ஹைப்ரிட் சிம் சப்போர்ட் இருக்கு. அதனால் நமக்கு வந்து 2 சிம் கார்டு அப்படின்னா ஒரு சிமும் ஒரு மைக்ரோ சிம் கார்டும் ஃபோன் ஆல்டர்னேட்டிவ்ல யூஸ் பண்ணலாம். ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து சாம்சங்கோட லேட்டஸ்டான 1 6.1 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அது Android 14 பேஸ் பண்ண OS ஆக இருக்கு. இந்த ஃபோனுக்கு வந்து 4 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 5 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f1.8 ஆப்பர்ச்சர்ல வருது. இந்த கேமராக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர்ல தராங்க. மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தராங்க. இது f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா இருக்கு. அதே செல்ஃபி கேமரா அப்படி பார்க்கும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர்ல தராங்க. மற்றபடியாக இந்த ஃபோனில் வந்து USB டைப் C தராங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கு. இது போல் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தவரை சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஃபோனோட வெயிட் 180 கிராம் வருது. அடுத்ததாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SNS சப்போர்ட், 4Gக்கான VoLTE, டியூயல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ணலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் C போர்ட் தராங்க. கடைசியாக அந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச் ஆகலனாலும் நமக்கு வந்து இந்த ப்ரைசிங் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் லீக் ஆயிருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 26,999க்கும், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 29,999க்கும், அதே 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 31,999 அப்படிங்கிற ப்ரைசிங்கில் லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரைசிங் வந்து ரூமர் தான். ஆக்சுவலான ப்ரைசிங் தெரிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இதோட ப்ரைஸ் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷன்லையும் போடுறேன். அதான் மறக்காமல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள் லான்ச் டைமில். ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த ஒரு 27,000 அப்படிங்கிற ப்ரைசிங் லான்ச் பண்ணாங்கன்னா ஓவர் ப்ரைசிங் தான். கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ஒரு 20,000 உள்ள செக்மெண்ட்டில் வந்துச்சுன்னா பெஸ்ட் ஃபைவ் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். ஆனால் வழக்கம் போல் சாம்சங் அவங்களோட பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணி ஃபோன் வந்து ஓவர் ப்ரைசிங் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி தான் தொழுது இந்த ஃபோனை பார்க்கும்போது. ஸோ நீங்கள் இந்த Galaxy M55 5G பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழ் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.